Hello everyone, welcome to Jazz Talks. In this video, we are going to see what is meant by abrasive jet machining process and how the abrasive jet machining process is working. So, abrasive jet machining process na enna, abrasive jet machining process எப்படி work ஆகுது அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So, abrasive jet machining process is one of the என்ன process unconventional machining process என்று நமக்கு தெரியும். So, unconventional machining process na enna, there is no contact between டூல் அந்த ஒரு பீஸ் ஒரு பீஸ்க்கும் ஒரு டூலுக்கும் நடுவுல எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம ஒரு மெஷினிங் நடக்க போதுனா அந்த மெஷினிங் ப்ராசஸ் பேர் என்னது அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். இந்த அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்ல கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் இதுக்குள்ள அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் ப்ராசஸ் வருது எனர்ஜி பேஸ்ட். அப்ப இது என்ன எனர்ஜி பேஸ்ட்? மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்ட்ல இந்த அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் ப்ராசஸ் வருது. So mechanical energy based la abrasive jet machining process vandirudhu நம்ம சொல்லிட்டோம். So the machining is going to happen, there is no contact between tool and the workpiece, but with the help of எது மூலமா? abrasives மூலமா இந்த machining நடக்க போகுது. So என்ன மாதிரியான abrasives இந்த இடத்துல யூஸ் பண்றோம்? இந்த abrasive jet machining process எந்த பிரின்சிபல்ல எந்த ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரைட்? So இந்த abrasive jet machining process உடைய பிரின்சிபல் உங்களுடைய புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க, அதனுடைய வர்க்கிங் பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் ஆஃப் தி abrasive jet machining process அப்படினா என்னன்னா, high speed stream of abrasive particle mixed with high pressure air or gas injected on the nozzle on the workpiece to be machined. இதுதான் ஒரு தியரி உங்களுடைய புக்ல கொடுத்திருப்பாங்க. இதுதான் இந்த பிரின்சிபல்ல தான் வர்க் ஆகுது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் abrasive jet machining. சோ இந்த பிரின்சிபல் என்னன்றதை இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். high speed stream of abrasive particle. So high speed stream and the abrasive particle in the hopper la irundhu high speed stream la abrasive particles varudhu. At the same time high speed stream of abrasive particle mixed with high pressure air or gas. Air அல்லது gas ஓட இந்த high speed stream of abrasive particles ரெண்டு ஒண்ணோட ஒண்ணு mix ஆகி injected on the nozzle குள்ள injected ஆகி on the workpiece to be machined. அந்த workpiece மேல படும்போது நமக்கு மெட்டீரியல் கிராஜுவலா சர்ஃபேஸ்ல இருந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றது தான் உங்களுடைய பிரின்சிபல்ல கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய வர்க்கிங் எப்படி நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டயகிராம் என்ன கொடுத்திருக்காங்க? கேஸ் ஆர் ஏர் சப்ளை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் யூஸ் பண்றாங்கன்னா நைட்ரஜன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அல்லது ஏர் சப்ளை கொடுத்திருக்கிறது which is compressed air தான் இந்த இதுல யூஸ் பண்றாங்க. கேஸ் என்னது? நைட்ரஜன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஏர் வந்து compressed air is allowed into the abrasive allowed into this process. So இந்த நைட்ரஜன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ஏர் இதுக்குள்ள இந்த இதுக்குள்ள உள்ள போகும்போது filter, the purpose of the filter is to remove the foreign particles. ஏதாவது ஒரு foreign particles இருந்ததுன்னா, அதாவது ஏதாவது contaminated ஏதாவது waste இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக there is a filter is placed at the next to the supply of air or gas. So after filterல இருந்து filter ஆகி அந்த நைட்ரஜனோ அல்லது கார்பன் டை ஆக்சைடு கேஸோ அல்லது கம்ப்ரஸ்ட் ஏரோ ஃபில்டரா எதுக்குள்ள வருது? டைரக்டா கம்ப்ரஸ் உள்ள வருது. சோ கம்ப்ரஸர் இஸ் கோயிங் டு கம்ப்ரஸ் தி ஏர் ஆர் கம்ப்ரஸ் தி கேஸ். சோ கம்ப்ரஸ் ஆன அந்த ஏரோ அல்லது கேஸோ தான் எதுக்குள்ள போக போகுது? இந்த மிக்சிங் சேம்பருக்குள்ள போக போகுது. சோ பிஃபோர் என்டர் இன்டு தி மிக்சிங் சேம்பர் இட் ஷுட் பி என்டர் இன்டு தி ரெகுலேட்டர். ஏன்னா இந்த கேஸோ அல்லது ஏரோ பர்టిక్యులர் ரெகுலேட்டர் அந்த கேஸுக்கும் ஏருக்கும் certain regulations இருக்குது. இவ்வளவு கேஸஸ் தான் உள்ள போகணும், இவ்வளவு ஏர் தான் உள்ள போகணும் அப்படின்றது certain regulations இருக்குது. அந்த ரெகுலேட்டர் வழியா அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கேஸோ அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் தான் இதுக்குள்ள உள்ள போகும். So after enter the air and gas into the mixing chamber, so next என்ன இருக்குது? இங்க ஒரு ஹாப்பர் இருக்குது. So இந்த ஹாப்பர்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா abrasive particles வச்சிருப்பாங்க. So அதனால தான் இந்த machining process பேர் என்னது? abrasive jet machining process அப்படின்னு சொல்றாங்க. abrasives. So abrasives பத்தி நம்ம நேத்தே சொல்லிருப்போம். abrasives one of the hardened material அப்படி. So abrasivesனா என்னென்ன மாதிரியான abrasives யூஸ் பண்றாங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கான் கார்பைடு, டோலமைட், கிளாஸ் பவுடர். இந்த நாலு விதமான abrasives தான் யூஸ் பண்றாங்க. என்னென்னது? அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கான் கார்பைடு, டோலமைட் அண்ட் கிளாஸ் பவுடர்ஸ். சோ இந்த நாலு விதமான abrasives நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த அலுமினியம் ஆக்சைடுன்றது வந்து one of the general purpose abrasives. எல்லா ஜெனரலாவே அலுமினியம் ஆக்சைடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. டோலமைட்ன்றது one of the light run மெட்டீரியல்க்குலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்த டோலமைட்டை யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த நம்ம அலுமினியம் ஆக்சைடுன்ற abrasives யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. அலுமினியம் ஆக்சைடுன்ற abrasives இந்த ஹாப்பர் வழியா உள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. சோ ஆஃப்டர் இன்ட்ரோ듀சிங் தி abrasive material into the hopper எதுக்குள்ள வருது? மிக்சிங் சேம்பருக்குள்ள வருது. So now the air and gas already enter into the mixing chamber and now the
abrasive particles through the help of hopper இதுக்குள்ள உள்ள வருது mixing chamberக்குள்ள உள்ள வருது. இப்போ ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு என்ன ஆயிடுச்சு மிக்ஸ் ஆயிடுச்சு. சோ ஆஃப்டர் மிக்சிங் இது எதுக்குள்ள போகுது எது வழியா உள்ள போணும் இது இன்ஜெக்டட் டு தி நாசில்குள்ள உள்ள போணும். சோ இந்த நாசில்குள்ள இன்ஜெக்டட் ஆகணும்னா there will be also certain pressure gauge. So இந்த pressure gauge என்ன பண்ணுது control regulate the flow of air or gas as well as என்னது abrasives. இப்போ abrasives எதுக்குள்ள மிக்ஸ் ஆயிருக்குது air or gas குள்ள மிக்ஸ் ஆன abrasives எதுக்குள்ள உள்ள வருது இந்த நாசில்குள்ள இன்ஜெக்டட் ஆகுது. சோ இந்த நாசில்ல இன்ஜெக்டட் ஆன இந்த நாசிலுக்கும் இந்த ஒர்க் பீஸுக்கு நடுவுல எவ்வளவு கேப் இருக்கும்னா 0.25 mm to 0.75 mm மைன்யூட் கேப் தான் இருக்கும். there will be 0.25 mm தான் கேப் பாத்துக்கோங்க. 0.25 mm to 0.75 mm னா எவ்வளவு மைன்யூட்டான ஒரு கேப் இருக்குது. நான் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்காக இந்த மாதிரி கேப் உங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்க தெரியுறதுக்காக நம்ம டிரா பண்ணிருக்குது. சோ அவ்வளவு கேப்ல நமக்கு வந்து என்ன நடக்குது மைன்யூட் கேப்ல மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா மெட்டீரியல் ரிமூவ் ஆக போகுது. ஏன்னா ஹை ஸ்பீட் ஸ்ட்ரீம் ஆஃப் அப்ரசிவ் பார்ட்டிகல் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த நாசல் வெளியில வருது. So material get gradually removed from the workpiece. So here there is no contact between toolக்கும் workpieceக்கும் நடுவுல எந்த விதமான கான்டாக்டும் இல்ல. ஏன்னா அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் இப்படிப்பட்ட மெட்டீரியலா இருக்குது ஹார்டன்ட் மெட்டீரியலா இருக்குது. அப்ப அந்த அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ்க்கு சர்டன் பாராமீட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன பாராமீட்டர்ஸ் மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டுக்கு சில பாராமீட்டர் இருக்குது. மெட்டீரியல் ரிமூவல் ரேட்டுக்கு என்ன பாராமீட்டர் மாஸ் ஃப்ளோ ரேட், அப்ரசிவ் கிரெயின் சைஸ், கேஸ் பிரஷர், velocity of air or gas, next வந்து என்னது mixing ratio, அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒன்னு என்னது stand of distance or nozzle tip clearance. so stand of distance னு சொல்லுவாங்க. இது 2 மார்க்ல கூட கேட்பாங்க. இந்த நாசிலுக்கும் இந்த ஒர்க் பீஸ்க்கு நடுவுல இருக்க கேப் என்ன சொல்லுவாங்க stand of distance னு சொல்லுவாங்க அல்லது nozzle tip clearance. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய certain distance தான் நம்ம என்ன சொல்லிருந்தோம் 0.25 mm to 0.75 mm னு சொல்லிருந்தோம். சோ இந்த processல வேற ஒண்ணுமே இல்லங்க gas or air. இந்த கேஸ் ஆர் ஏர்ன்றது என்ன கேஸ் உள்ள வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம் கார்பன் டை ஆக்சைடு அல்லது வந்து நைட்ரஜன் கேஸ் உள்ள வருது. அது கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ள வருது. உள்ள ஃபில்டர் வழியா ஒர்க் ஆகி ஃபில்டர் வழியா உள்ள வந்து கம்ப்ரசர் வழியா வந்து ரெகுலேட்டர் வழியா டைரக்டா அதுக்குள்ள வருது மிக்சிங் சேம்பருக்குள்ள வந்துருது. ஹாப்பர்ல இருந்து அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் வருது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகி டைரக்டா இதுக்குள்ள போகுது. இந்த நாசில் வழியா இன்ஜெக்ட் ஆகுது. கிராஜுவலி இன்ஜெக்ட் ஆகுது த்ரூ த ஹெல்ப் ஆஃப் பிரஷர் கேஜ் ரெகுலேட்டர்லாம் மேல வச்சிருக்கிறதுனால. சோ கிராஜுவலா எக்ஸ்போஸ் ஆகும். கிராஜுவலா மெட்டீரியல் ரிமூவ் அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் வெளியில வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது ஒர்க் பீஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டு இருக்குது. அதனாலதான் பிரின்சிபல்ல சொல்லியிருக்காங்க ஹை ஸ்பீடு ஸ்ட்ரீம். இந்த நாசில் வந்து ஹை வெலாசிட்டி ஆஃப் ஜெட்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் எப்படி வருது ஹை ஸ்பீடு ஸ்ட்ரீம் ஆஃப் அப்ரசிவ் பார்ட்டிகல்ஸ் தான் வெளியில வருது. அட் த சேம் டைம் என்ன ஆகுது ஹை பிரஷர் ஏர் ஆர் கேஸ். அதனாலதான் அந்த ஹை ஸ்பீடு ஸ்ட்ரீம் ஆஃப் அப்ரசிவ்ஸும் அந்த ஹை பிரஷர் ஏர் ஆர் கேஸும் இந்த ஒர்க் பீஸ் வெளியே மேல எக்ஸ்போஸ் ஆகும்போது மெட்டீரியல் கெட் கிராஜுவலி ரிமூவ் ஃப்ரம் த ஒர்க் பீஸ் சொல்றோம். திஸ் இஸ் வாட் அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் ப்ராசஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம டீடைல்டா அப்ரசிவ் ஜெட் மெஷினிங் ப்ராசஸ்னா என்ன அதோட ஒர்க்கிங் என்னன்றதை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.